அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதித்து இந்த காலை பொழுதுல காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் ஒருவரை குறித்து நாம இந்த வேதாகமத்தில் பார்க்க போகிறோம். இந்த வேதாகமத்தில் மார்க்கு எனப்பட்ட சுவிசேஷ பகுதியில 10ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 46 52 வசனங்கள் முடிய நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால் அங்க ஒரு நபரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நபரின் பெயர் பர்திமேயு. இவர் ஒரு காண முடியாதவர், கண் பார்வை குறையோடு இருக்கிறவர். இந்த கண் பார்வை இல்லாததுனாலே அவர் தெருவோரமாய் அமர்ந்து எல்லோரிடத்திலும் யாசகம் வேண்டி அதன் மூலமாய் தன்னுடைய பிழைப்பை அவர் நடத்தி கொண்டு வந்தார். அப்படிப்பட்டதான ஒரு நல்ல நாளில் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வரார் பாருங்க. தங்களுடைய சீஷரோடு இயேசு நடந்து வருகிறார். அதை அறிந்து கொண்ட பர்திமேயு குருடனானவர், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவரிடத்துல வேண்டினாராம். அநேகர் அவரை அமைதலாய் இருக்கும்படி அதட்டினார்கள். ஆனால் அந்த பர்திமேயு குருடனானவர் எல்லாருடைய அதட்டுதலுக்கு கீழ்ப்படிந்து அமைதலாய் இருக்கவில்லை. அவருடைய நோக்கம் எல்லாம் இயேசு தன்னை காண வேண்டும். இயேசு தன்னை கண்டுவிட்டால் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடைபெறும் என்று அவர் விசுவாசத்தினாலே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்தால் அதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். அவர் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டாராம். முன்னிலும் அதிக சத்தமாக, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவர் கூப்பிட்ட சத்தத்தை இயேசு கேட்டார். நின்றார். அவரை என்னிடமாய் அழைத்து வாருங்கள் என்று சீஷர்களுக்கு சொன்னார். அதுவரை அதட்டி கொண்டிருந்த அந்த ஜனம் அவரை பார்த்து, அதாவது பர்திமேயு பார்த்து சொன்னதாம், திடன் கொள், எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார். பாருங்க, இதான் உலக ஜனத்தோட வழக்கம். நீங்க ஏழ்மையில, கஷ்டத்துல, துன்பத்துல, துயரத்துல, வியாதியின் படுக்கையில் இருக்கும்போது உங்களை அதட்டுவார்கள், உங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள், உங்களை உதாசீனப்படுத்துவார்கள். பர்திமேயுக்கும் அன்றைக்கு அதுதான் நடந்தது. அமைதலாயிரு, இயேசு கிறிஸ்து கடந்து போக மட்டும் நீ அமைதலாயிரு என்று அநேகரால அவர் அதட்டப்பட்டார். ஆனால் பர்திமேயுக்கு இருந்த ஒரு நல்ல குணம், இயேசு வந்தால் அற்புதம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு வந்தால் அற்புதம், இயேசு உங்களை சந்தித்தால் அற்புதம். அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். பர்திமேயு எல்லா அதட்டுதலுக்கும் எல்லா அடக்குமுறைகளுக்கும் தன்னை கீழ்ப்படிய ஒட்டாமல் முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிட்ட வேளையில இயேசு நின்று கூப்பிட்டார். இயேசு கூப்பிட்ட உடனே அதுவரை அதட்டி கொண்டிருந்த அந்த ஜனத்தோட வார்த்தை பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி போச்சு. இன்றைக்கும் மனிதர்கள் மாறுகிறவர்கள், ஆனால் மாறாத தேவன் உங்கள் அருகாமையில் நிற்கும் போது நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீர்கள். அவர்கள் சொன்னாங்க பாருங்க, திடன்கொள், எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு கிட்ட வந்தாரு. இயேசு கேட்டாரு, என் மூலமாய் உனக்கு என்ன அற்புதம் வேண்டும்னு கேட்டாரு. அந்த பர்திமேயு தெளிவாய் சொன்னார், நான் பார்வை அடைய வேண்டும், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அந்த பார்வையை ஆசீர்வதித்து பெரிய அற்புதமாய் அன்றைக்கு நடப்பித்தார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நடப்பிக்க இயேசு உங்கள் அருகாமையில வந்து நிற்கிறார். நீங்கள் எழுந்திருங்கள், திடன் கொள்ளுங்கள், இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். அவரை விசுவாசிங்கள், நம்புங்கள். கர்த்தாவே, நீர் பாராட்டின நல்ல நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை சொல்லும்படியாகவும் அதிலே நாங்கள் கர்த்தாவை பெலனடையும் கர்த்தர் கிருபை பாராட்டினரே. நன்றி நன்றி நன்றி. நீரே இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. ஆமேன். அருமையானவர்களே, இயேசு உங்க வாழ்க்கையில் இருக்கும்போது அங்கே ஒரு அற்புதம் நடைபெறும். நீங்கள் அநேகருக்கு மத்தியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆமேன். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த மெய் வார்த்தை செய்திகளை தினந்தோறும் கேட்டு அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அலைபேசி எண்களிலே நீங்கள் அழைத்து நீங்கள் பெற்ற நன்மைகளை சாட்சியாக எங்களுக்கு அறிவிக்கலாம். அது நீங்களும் நாங்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவியாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you.